இந்த அனாதை உங்க வீட்டு மருமகளா ஏத்துப்பீங்களா ஆண்டி? யாருக்கு யாரும் அனாதை இல்லம்மா, அப்படியெல்லாம் இன்னொரு வாட்டி சொல்லாத. நாங்கெல்லாம் இருக்கிறோம் இல்லையா? இல்ல ஆண்டி, எப்போ எங்க அம்மா எங்களை விட்டு போனாங்களோ அப்ப இருந்து நாங்க அனாதை தானே. வேற யாரு? வேணாமா, அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. என்ன உன் அம்மாவா நினைச்சுக்க. அம்மாவா இல்ல, அத்தா அம்மாவா உங்களை நினைக்கணும்னு ஆசைப்படுறேன். இந்த வீட்டுல வாழணும்னு ஆசைப்படுறேன் ஆண்டி. என்னை ஏத்துப்பீங்களா? அண்ணே, இப்ப சொல்றேன் கேட்டுக்குங்க. ஐஷு தான் எங்க வீட்டு பெரிய மருமக, சரிங்களா? என்ன அப்படி பாக்குறீங்க? உங்களுக்கு சந்தோஷம் தானே? என்ன ஆச்சு, வாயடிச்சு போயிட்டீங்க? மருமகளா வாழணும் தானே நீங்க ஆசைப்பட்டீங்க. பெரிய மகளா அவ இருக்கட்டும். தங்கச்சி, என்ன தப்பா நினைக்காதமா. என் பொண்ணு உன் வீட்டுல மருமகளை காலடி எடுத்து வைக்கணும்னு தான் நினைச்சேன். ஆனா இவ்வளவு சீக்கிரம் நீ ஒத்துப்பேன்னு நான் நினைச்சு கூட பாக்கல. ஆனா என் பொண்ணு உன் சின்ன பையனை கட்டணும்னு ஆசைப்படுறாமா. அண்ணே, என்ன சொல்றீங்க? என் சின்ன பையனா? எப்படின்னு? பெரிய பையன் இருக்கும்போது சின்னவனுக்கு கல்யாணம் பண்ண முடியும்? இதேதாமா ஐசு கிட்ட நான் சொன்னேன். அதுக்கு அப்பா ஒரே நாள் வாழ்ந்தாலும் நான் கதிர் கூட தான் வாழுவேன்ப்பா, இல்லைன்னா எனக்கு கல்யாணமே வேணாம்னு சொல்லி தற்கொலைக்கெல்லாம் முயற்சி பண்ணிட்ட தெரியுமா. நான் தான் என் தங்கச்சி கிட்ட நான் போய் பேசுறேன். என் தங்கச்சி ஒத்துப்பான்னு சொல்லி கையோடு கூட்டிட்டு வந்தமா. தங்கச்சி, நீயே என் பொண்ணுக்கு புத்தி சொல்லுமா. உன் வீட்டு மருமகளுக்கு நீயே புத்தி சொல்லுமா. ஐஷு, தற்கொலைக்கு முயற்சி பண்ணியா? எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லணும்னு உனக்கு தோணலையா? சொல்லு.